இட்டு பிடிச்சிட்டு இந்த இப்படிலாம் நினச்சி பார்க்க பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட இன்றைக்கி எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து ஒரு கலவரமே வந்து நடந்திருக்கு. ஸோ ரயானுக்கும் முத்துக்குமரனுக்கும் இடையில வந்து ஒரு பஞ்சாயத்து. ஸோ ஆல்ரெடி வந்து இப்போ லைவில் போயிட்டு இருந்த ஒரு விஷயம் தான். ஸோ ஜாக்லின்ட்ட வந்து முத்துக்குமரன் வந்து பயங்கரமாக வந்து புலம்பிட்டு இருந்தார். ஸோ இது மாதிரி கூட்டணி வச்சு இந்த கூட்டணியில் உன்னை தவிர ரயானோ இல்லை ரஞ்சித்தோ வந்து சரியாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து ரயான்ட்டே வந்து கொண்டு போகிறாங்க. அதில் வந்து ரயான் பக்கத்தில் ஜாக்லின், இன்னொரு பக்கத்தில் சௌந்தர்யா, இன்னொரு பக்கத்தில் முத்துக்குமரன். ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் கிட்ட வந்து ஒரு டிஸ்கஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதில் வந்து இந்த கேம் பொறுத்தவரை யார் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, என்னை பொறுத்தவரை இந்த கேமில் வந்து பெஸ்ட்டாக பண்ணது வந்து நான் தான் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் வந்து நான் தான் நம்பர் 1 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்பர் 2 வந்து மஞ்சரியை வந்து சொல்கிறாங்க. நம்பர் 3 வந்து ஜாக்லினை நான் சொல்கிறேன். நம்பர் 4 வந்து தீபக்கு. நம்பர் 5 வந்து ஜெஃப்ரி. இதுதான் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எங்கே என்னை மறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரயான் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, நீ என்னடா பண்ண அந்த கேமில் ஒன்றுமே பண்ணலையேடா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, அதுக்கப்புறமா நீ அந்த கூட்டணிலையும் வந்து பெருசாக எதுவுமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொன்னோடனே, நான் ஃபேர் கேமே விளையாடல, நீ ஃபேர் கேமே விளையாடல அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து ரயான் மேலே வச்சோடனே ரயானுக்கு சமஷாக்கு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி, ஜாக்லினும் வந்து அங்கே சொல்லும் போது எப்படி சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீ வந்து அந்த கூட்டணி வச்சதில் வந்து நீ ஃபேராக விளையாடல அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ இப்போது வந்து ரயானுக்கு அது ஒரு சமஷாக்கு, நான் எங்கே ஃபேராக விளையாடாம விட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஃபர்ஸ்ட்டு வந்து எல்லோ டீமை தான் வந்து பிங்க் டீம் வந்து அட்டாக் பண்ணாங்க. அப்போ ஹெல்ப்புக்கு வந்த ஆள் நாங்கள் தான் ப்ளூ டீம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ரயான் வந்து சொல்கிறாரு, ஏன்டா உங்களுக்கு ப்ளூ டீமை யாருமே அட்டாக் பண்ணல, அப்போ வந்து நான் என்ன உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை செகண்ட் டைம் வந்து அவங்க ப்ளூ டீம் வந்து அட்டாக் பண்ணாங்க, ப்ளூ டீம் வந்து பிங்க் டீம் அட்டாக் பண்ணும்போது நீ வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் மஞ்சரியெல்லாம் வந்து கூப்பிட்டாங்க. ஆனால் நீ வந்து ரயான் நீ வராமல் உங்களுக்கு கல் சேர்த்துக்கிட்டு இருந்த, பிங்க் டீம் கிட்டேருந்து கல் எடுத்து பின்னாடி போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் கல்லெல்லாம் சேர்க்கலடா, பின்னாடி எடுத்து தான் போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சரி, பின்னாடி போட்ட கல் எங்கே போச்சு அப்படின்னு கேட்கும்போது, அது ரஞ்சித் எடுத்துகிட்டு போனார். என்னடா பேசுகிற, பின்னாடி போட்ட கல் அப்படின்னா அது எங்கேயாவது போச்சு, உங்கள் டீமுக்கு தானே போச்சு, அப்படின்னா நீ கல் சேர்த்துட்டு இருந்தான்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி முத்து வந்து பாயிண்ட்டாக பிடிச்சி ரயானை வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ ரயான் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப அவர் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க ட்ரை பண்ணுறாரு, இவர் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. இதை எப்படி கன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ரயான் வந்து ப்ராப்பராக எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணல அப்படிங்கிறது தான் முத்துவோட பாயிண்ட்டு. ஸோ இதில் வந்து நடுவில் வந்து ஜாக்லின் வந்து பார்த்திங்கன்னா, நீ எதுக்கு இப்போ முத்துக்கு சப்போர்ட் பண்ணி நீ வரியா இதில், அப்போ முத்து சொல்கிறது நீ ஓகே சொல்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, அவங்க ஓகே சொல்கிற மாதிரி தான் வந்து ஒரு டோனில் வந்து சொன்னாங்க. பட் இப்போது அந்த ஒரு விஷயத்த வந்து ரயான் கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, நீ அப்படி தானே சொன்ன ஜாக், இப்போ நான் மாத்துறேன் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருக்குள்ளே வந்து ஒரு கிளாஷ் வந்தது. ஸோ இதை வந்து அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது வந்து முத்துக்குமரன் ஒரு வார்த்தை விட்றாரு, தயவு செஞ்சு நீ ஒரு மெச்சூர்டான ஒரு பர்சன் தானே, நீ மெச்சூர்டாக யோசிச்சிருக்கணும்ல அப்படின்னு அவர் சொல்ல, அதுக்கப்புறம் ரயான் வந்துட்டு நீ ஒரு பேச்சாளர் தானே, நீ எப்பயுமே மெச்சூர்டாக யோசிக்கிற ஆள் தானே, கல் வந்து மூஞ்சி பக்கத்தில் இருக்குது, அது வந்து நீ மெச்சூர்டாக யோசிச்சிருந்தா நீ அதை வந்து கையில் வச்சிருக்க மாட்டேல்ல, அதுக்கு எதுக்கு நீ கத்துன அப்படிங்கிற மாதிரி அது இதுன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஃபைனலாக வந்து ஜாக்லின் வந்து அப்படியே பிரித்து விட்டாங்க. தயவு செஞ்சு அவன் சொல்கிறத ஏற்றுக்கிறேன்னா ஏற்றுக்கோ, இல்லை அப்படின்னா இல்லைன்னு விட்டுப்போ, ஏதாவது ஒன்று பண்ணு, இதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய டிஸ்கஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிட்டு வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து அந்த எபிசோடில் வந்து நடந்த ஒரு விஷயம். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன், ஸோ ரயான் ஹெல்ப் பண்ணாரா இல்லையா ப்ளூ டீமுக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பிக் பாஸ் அப்படி எடுத்து வச்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.